ஆத்ம நமஸ்காரம். உங்களுக்காக நான் கீழே இறங்கி வந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது கலெக்டரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு நாள் வாய்ப்பு மாதிரி தான் வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்டேஜ் மாறுச்சுன்னா, சேனல் மாறுச்சுன்னா, எனக்கு வேறு ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னா நான் இதை பற்றி பேச முடியாது. புரியுதுங்களா? அதனால் தெளிவாக சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. நான் திருமூர்த்தி மலையில் இருக்கும்போது 2 பஸ்ஸு வந்து நின்னது. அதில் ஐயப்ப பக்தர்கள் ஃபுல்லாக. அதை வழிநடத்தக்கூடிய குருநாதர் என்னைய பார்த்தோன்னே, ஐயா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்கிறேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னார். கூட வந்தவர் அவரை பற்றி சொன்னார். பெரிய கோடீஸ்வரன்யா, இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டார்யா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் திரும்ப வந்து, ஐயா என்னங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படின்னாப்புல. அப்போ நம்ம சொன்னோம், நீங்கள் வீட்டில் புழங்கக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் கலந்துருச்சியா அப்படின்னு அதை எடுத்து சொன்னோன்னே, ஆமாம் எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி தான் இருந்தது, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னு ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி இங்கே தேவகோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டதேவி ஊரில் ஒரு அண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சவர், அவங்க வீட்டில் 2 பேர் கிறுக்கு பிடிச்சி இருக்கிறாங்க. ஒரு தங்கை, அவருடைய தங்கையும் மாப்பிள்ளையும். அப்போ இது என்ன பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அந்த கண்டதேவி குளத்துக்கு அவங்க வம்சத்தார் ஏற்படுத்தின தீங்கு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சேலை துணிமணியை போட்டு அங்கே அலசுறது, குளிக்கிறது, வைக்கிறது, பண்ணுறது. அப்போ இதனுடைய விளைவை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது உங்களுடைய அன்னங்கள் வந்து கழிவு நீரில் போய் கலக்கிறத நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அதை வலித்து எடுத்து கொண்டு போய் ஒரு எறும்போ குருவியோ சாப்பிட்ற மாதிரி போட்டுட்டு அதை தெளிவாக பண்ணுங்கள். நீங்கள் கழிவு நீரில் கலக்கிற மாதிரி எப்பயும் பண்ணிக்கிறாதீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடும்ன்றத என்னைய ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நான் இதை சொல்லணும். அதுதான் என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிங்க. நமஸ்காரம்.